காலையில் 11 மணிக்கு எக்ஸாம் இன்றைக்கி. அதனால் மார்னிங் சீக்கிரமே எந்திரிச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் எந்திரிக்க முடியல. இல்லை 9 AM மேலே தான் எந்திரிச்சேன். எழுந்துட்டு கடைக்கு போயிட்டு காஃபி வாங்கிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காஃபியும் ஹாஃப் கார்னு அப்புறம் ஒரு பன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன். டைம் பார்த்தா 10 ஆகிடுச்சு. அப்புறம் அவசரமாக கிளம்பி 10:40க்கு எப்படியோ எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வர்றப்போ மண்டையை புழக்கிற மாதிரி வெயில். வந்துட்டு லஞ்சுக்கு ரசம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் என் ஃப்ரெண்டு மாலுக்கு போகணுன்னு சொன்னான். ஒரு ஆட்டோ பிடிச்சி மாலுக்கு போயிட்டு அங்கே ஏதோ இந்த ஊரோட ஏதோ கார்ட்டூன் ஷோ, ரொம்ப ஃபேமஸான ஷோ போல், அதுன்னு போயிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் 7-Eleven போய் ஒரு ஐஸ் காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸும் என் ஃப்ரெண்டு காசில் அள்ளி போட்டு டைமை பார்த்து திருப்பி 5:30 ஆகிடுச்சு. எனக்கு ஈவினிங் 6 மணிக்கு வர ஜூமில் ப்ரெசன்டேஷனு. அப்புறம் வேகமாக ஒரு டுக் பிடிச்சி வீட்டுக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் 1 மணி நேரமாக. 1 மணி நேரமாகியும் டாக்டர் வரவே இல்லை. அப்புறம் குரூப்பில் மெசேஜ் வருது, இந்த மாதிரி ரீஷெட்யூல்டு ஃபார் டுமாரோ அப்படின்னு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.